சூரத்துல் பக்ரா திருமுறையினுடைய 2வது அத்தியாயம். இந்த அத்தியாயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகு இறங்கிய அத்தியாயம். இந்த அத்தியாயம் மதனி. இந்த அத்தியாயத்திற்கு மதனி, மக்கி என்றும் மதனி என்றும் நாம் சொல்லியிருக்கோம்னா அதிலே மதனியாக இருக்கிறது இந்த அத்தியாயம். இந்த அத்தியாயத்திலே 286 வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த அல் பக்ராவிலே 286 வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது. திருமறையிலேயே மிகப்பெரிய அத்தியாயம் சூரத்துல் பக்ரா. இந்த அத்தியாயம் சொல்லுகிற செய்திகள் நிறைய இருக்கிறது. எனக்கு சொன்னா மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனது உட்பாடுதான் ஒரு ஜனாதிபதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிகழ்ந்தார்கள் அப்படிங்கிறது நமக்கு எல்லோருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எனவே ஒரு ஆட்சியாளருக்கு என்னென்ன தேவையோ, ஒரு ஆட்சி நடத்துவதற்கு என்னென்ன சட்ட திட்டங்கள் தேவையோ அத்துணை செய்திகளையும், பெரும்பான்மையான செய்திகளை எல்லாம் இந்த சூரத்துல் பக்ராவுக்குள்ளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைத்து கொடுத்திருக்கிறான் என்பது நாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகிற பொழுது பார்க்க முடியும். இந்த அத்தியாயம் அல் பக்ரா என்று சொல்லப்படுகிறது. பக்ரா ஏன் அப்படி சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பனு இஸ்ரவேலர்களை பற்றி நிறைய பேசுவாங்க. அந்த பனு இஸ்ரவேலர்கள் செய்த ஒரு செயல் என்ன செயல் அப்படின்னு சொன்னா, ஒரு கொலை ஒன்று நடந்தது. ஒரு கொலை நடந்துருச்சு. அந்த கொலையை செய்தது யார் என்பது தெரியவில்லை. கொலை யார் செஞ்சா அப்படின்றது தெரியல. அந்த கொலையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு நிறைய சாட்சிகள் நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு சிசிடிவி கேமராக்கள் தெருக்களிலே, இல்லங்களிலே, பல நிறுவனங்களிலே எங்க போனாலும் தப்பிக்க முடியாத அளவுக்கு சிசிடிவி கேமராக்கள் அங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்கிறோம். அன்னைக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. யார் செஞ்சா, என்ன செஞ்சா, எப்படி செஞ்சா கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு கண்டுபிடிக்க முடியாது. அந்த காலகட்டத்திலே நடந்த ஒரு கொலையை கண்டுபிடிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு செய்தியை சொல்லுகின்றார் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. என்ன சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல அந்த செய்தியை 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ரால 67வது வசனத்துல அந்த செய்தியை சொல்றாங்க பாருங்க. வ இது கால மூசா லிகௌமிஹி இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தத்பஹு பக்ரா அப்படின்னு அல்லாஹ் சொன்னா 2வது சூரத்துல் பக்ராவிலேயே 67வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். என்ன பொருள் அப்படின்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லிட்டான், அவங்கள ஒரு மாட்டை ஒண்ணு அறுக்க சொல்லுங்க. அவங்கள ஒரு மாடை ஒண்ணு பிடிச்சு அறுக்க சொல்லுங்க. அந்த மாட்டினுடைய ஒரு பகுதியை எடுத்து இறந்தவனின் மீது, கொலை செய்யப்பட்டவனின் மீது அடித்தால் அவன் உயிர் பெற்று எழுவான். எழுந்து தன்னை யார் கொலை செய்தது என்பதை என்ன செய்வான்னு சொன்னா அவனே சொல்லி விடுவான். இந்த கொலை செய்யப்பட்டவனே சொல்லி விடுவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு உத்தரவு போட்டு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய கூட்டத்தாரிடத்துல ஒரு பசுமாட்டை பிடிச்சி அருங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் இதுல சொல்றான். அந்த இடத்துல பக்ரா அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதனால இந்த அத்தியாயத்துக்கு பக்ரா என்று என்ன செய்திருக்குன்னு சொன்னா ஒரு அடையாளம் இடப்பட்டிருக்கிறது. இன்னொரு செய்தியை நாம இங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் ஒரு பெயர் ஒன்று வைக்கப்பட்டிருக்கும். இதுக்கு பக்ரா, அதே போல சூரத்துல் நிசா, அதை சொன்னபடி ஒவ்வொரு அத்தியாயங்களுக்கும் சூரத்துல் இஹ்லாஸ், கடைசிக்குள்ள அவுது ரப்பில் ஃபலக், அவுது ரப்பின் நாஸ், இந்த 2க்கும் முஅவ்விதத்தை அப்படின்னு சொல்லி பேர் வைக்கப்பட்டிருக்குதான் பார்ப்பாங்க. இது பேர் வைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அது தலைப்பு அல்ல. அந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு கிடையாது. நாம் அப்படி விளங்கி இருந்தால் அது தவறான விளக்கம். அந்த அத்தியாயத்துக்கு தலைப்பு கிடையாது, ஒரு அடையாளம் மட்டுமே.
உள்ள பேசப்படுகிற பல செய்திகளில் ஒரு செய்திக்கான விஷயத்தை எடுத்து வச்சு முதல்ல என்ன செய்வாங்க சொன்னாங்க, அந்த தலைப்பை அந்த அடையாளத்தை கொடுத்திருப்பாங்க. அவ்வளவுதான் தவிர ஒவ்வொரு அத்தியாயத்திற்கான தலைப்பு என்று நாம் அதை விளங்கிக் கொள்ளக்கூடாது. ஏன்னா தலைப்பு எதுவோ அந்த தலைப்பு சம்பந்தப்பட்ட செய்திகள் தான் ஒரு புத்தகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா தலைப்பிட்டு இருப்பாங்க. அந்த தலைப்பு என்னவோ தலைப்புக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அந்த புத்தகத்தில பேசப்படும். ஆனால் இது அப்படி அல்ல. அந்த அத்தியாயத்திலிருந்து ஒரு கருத்து, ஒரு குறிப்பிட்ட கருத்தை எடுத்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா திருமறைக்கு அடையாளமாக மேலே பெயராக இருப்பார்கள். அந்த அடிப்படையிலே இந்த சூரத்துல் பக்ராவிற்கு இந்த 67வது வசனத்திலே வரக்கூடிய அந்த பக்ரா என்ற பசுமாடு என்று பசுமாடு என்ற அந்த வார்த்தையை அடையாளமாக இட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதே போல இந்த அத்தியாயத்தை நாம் இன்னும் பார்க்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னா, இந்த அத்தியாயத்துல ஏக இறை கொள்கை, அதாவது தௌஹீத் அப்படின்னு சொல்றோம் இல்ல, அதை பற்றி இந்த அத்தியாயத்திலே ஆங்காங்கு நிறைய பேசப்படுகிறது. அதே போல மறுமை நம்பிக்கையை பற்றி பேசப்படுகிறது. இந்த சூரத்துல் பக்ராவுல மறுமை நம்பிக்கையை பற்றி நிறைந்து காணப்படும், நிறைய பேசப்படும். அதே போல மனிதர்களுக்கான ஒற்றுமை, இன்னைக்கு கூட அதெல்லாம் சீர்குலைந்து போய் இருக்கிறது அல்லவா, அந்த ஒற்றுமை குழுக்களுக்கிடையே, இனங்களுக்கிடையே, தேசங்களுக்கிடையே ஒற்றுமையின்மை பார்க்கிறோம். நம்ம குறிப்பா மனிதகுல ஒற்றுமை, அதை பற்றி இந்த சூரத்துல் பக்ராவிலே நிறைய பேசப்படுகிறது என்பதும், அதே போல மத நம்பிக்கைகள், இன்னைக்கு இஸ்லாமிய மார்க்கம் அதுதான் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம், அது அல்லாத மதங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு பார்க்கிறோம். அது சம்பந்தமாகவும் இந்த சூரத்துல் பக்ராவிலே அது பற்றிய செய்திகளையும் பேசப்படுகிறது அப்படிங்கிறது நாம இந்த அத்தியாயத்துக்குள்ள போகிற பொழுது விளங்கிக் கொள்ள முடியும். அதே போல முந்தைய நபிமார்களுடைய வரலாறு, இதுக்கு முன்னாடி உள்ள நபிமார்கள் வந்தாங்களோ, 1,24,000 நபிமார்கள் வந்தாங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட நபிமார்களுடைய வரலாறுகளையும் கூட, குறிப்பா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை பற்றியும் இந்த பக்ரா என்ற அத்தியாயத்திலே பேசப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல வழிபாடுகள், ஒரு மனிதன் எப்படி வழிபடணும், வணக்க வழிபாடுகள் இருக்குது அல்லவா, அது சம்பந்தமாகவும் இங்க பேசப்படுகிறது என்பது சூரத்துல் பக்ராவில பேசப்படுகிறது என்பதை நாம் பார்க்க முடியும். அதே போல குடும்பவியல் சட்டங்கள், குடும்பவியல் சட்டங்கள் அது போன்ற விஷயங்கள் சூரத்துல் பக்ராவுக்குள்ளே பேசப்படுகிறது அப்படிங்கிறதும் பார்க்கிறோம். இன்னைக்கு பொருளாதாரத்துக்கு அதுக்கு ஒரு மிகப்பெரிய துறையே இருக்கிறது. அது சார்ந்து நிறைய அறிவு தேவைப்படுகிறது. பொருளாதாரம் சார்ந்த அறிவு நிறைய தேவைப்படுகிறது. அந்த பொருளாதாரம் சார்ந்த நடைமுறை விதிகளையும் இப்படிலாம் இருந்தால் இந்த பொருளாதாரம் சரியாக இருக்கும், இன்னொன்னு அளவுல இது முன்னேற்றமா கொண்டு போக முடியும் அப்படிங்கிற நடைமுறை விதிகளையும், பொருளாதாரம் சார்ந்த அந்த சட்ட விதிகளையும் கூட இந்த சூரத்துல் பக்ராவில் என்ன செய்யுதுன்னு சொன்னா சொல்லப்படுகிறது என்பதை நாம் பார்ப்போம். இது மாதிரி பல்துறை கருத்துக்கள், வெறும் பொருளாதாரம் குடும்பவியல் அப்படின்னு இல்லாம பல்துறை சம்பந்தப்பட்ட கருத்துக்களும் இந்த சூரத்துல் பக்ராவுக்குள்ளே ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு சில விஷயங்களை மட்டுமே நாம் இங்கே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறோம். இன்னும் இது போன்று ஏராளமான செய்திகள் இந்த அத்தியாயத்திலே சூரத்துல் பக்ராவிலே இடம்பெற்றிருக்கிறது என்பது நாம் போக உள்ளே செல்ல என்ன செய்யும் சொன்னா நாம விளங்கிக் கொள்ள முடியும். இந்த சூரத்துல் பக்ராவிற்கான சிறப்புகளும் ஏராளம் இருக்கிறது என்பதையும் இன்ஷா அல்லாஹ் அதை நாம் அடுத்தடுத்த தினங்களிலே நாம் அதை தொடர்ந்து பார்ப்போம். வல்ல ரஹ்மான் சொல்லுவதற்கும் கேட்பதற்குமான பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.